ஹலோ மக்களே, இப்போ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா யூகேவோட நேஷனல் மினிமம் வேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ என்ன ப்ரோ சொல்றீங்க, பே இன்க்ரீஸ் பண்றாங்களா? ஆமா, இப்போ எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ல இருந்து பாத்தீங்கன்னா நேஷனல் மினிமம் வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே தான் போகுது. 6% இருந்து 7% வரைக்கும் ஏற்றிக்கிட்டே தான் போறாங்க ஒரு வருஷமும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் யூகே போகும்போது பாத்தீங்கன்னா மினிமம் பே வந்து 743 சம்திங் என்னமோ இருந்துச்சு. ஸோ இப்போ மினிமம் பே வந்து பாத்தீங்கன்னா 1144 per hour இருக்கு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1 2025 வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. 6 to 7% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது எவ்வளவு ப்ரோ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Let's get into the video. ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் மினிமம் வேஜ் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ யூகேல வந்து ஒரு பர்சன் வேலை செய்யறாங்க, ஒரு இடத்துல போய் ரெஜிஸ்டர் பண்ணி வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பே மினிமம் கொடுத்தே ஆகணும். என்ன வேலையா இருந்தாலும் சரி இந்த பே மினிமம் கொடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். மினிமம் பே வந்து இதுதான் கொடுக்கணும் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லா பக்கமும் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு லா அப்படின்றதான் சொல்லணும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. அதே மாதிரி எவ்ரி இயர் நமக்கு வாங்குற நம்ம வேஜஸ்க்கு போறோம் அப்படின்னா நமக்கும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கறத நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாம். ஸோ இப்போ என்ன ப்ரோ லாஸ்ட் இயர் எவ்வளவு இருந்துச்சு, இந்த இயர் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ 2024க்கும் 25ல எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் ஏஜ் 21 அண்ட் அபோவ் வந்து பாத்தீங்கன்னா 11.44 pence per hour இருந்துச்சு. இந்த வருஷம் 2025 பாத்தீங்கன்னா 12.21 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 6.7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அண்ட் தென் ஏஜ் வந்து 18 to 20 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 8.60 pence இருந்துச்சு லாஸ்ட் இயர். இந்த வருஷம் வந்து 10 points இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 6.3% வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஏஜ் 16 and 17 இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பே வந்து 640 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 755 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து 8% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நீங்க மே இன்டேக்ல வரீங்களா, நீங்க அகாமடேஷன் புக் பண்ணாம இருக்கீங்களா, ஸோ ஆம்பர்ல வந்து புக் பண்ணுங்க. ஸோ ஆம்பர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஹவுசிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்பரோட லிங்க் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து டேரக்டா புக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி புக் பண்ணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வருங்க. ஸோ இதில் வந்து சர்ச் பை யூனிவர்சிட்டி ஆர் சிட்டி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஸ்வான்சின்னு போடுவோமே. ஸோ இப்போ ஸ்வான்சி அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பாருங்கள் எல்லாமே காட்டுது. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பும் காட்டுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் பேஜஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் வேணும், பட்ஜெட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், பர் வீக்கு எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ரெண்ட் அப்படி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ரூம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் பிளேஸ்னால் ஃபுல் வீடு, ப்ரைவேட் ரூம் அல்லது ஷேர்ட் ரூம் அப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சென்ட் டேவிஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 86 ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் அக்கமடேஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர் வீக்குக்கு 139 pounds அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா 139 நம்ம பே பண்ணிக்கணும். இருக்குது ரூமுக்குள்ளே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமான திங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா பில்ஸும் வந்து இதில் இன்க்ளூடடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு 800+ யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 250+ சிட்டிஸில் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து ட்ரஸ்ட் பைலட் ரிவ்யூ 4.8 கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக வந்து பர் வீக்கு 20 hours தான் வேலை செய்ய முடியும். ஸோ அப்படி வேலை செஞ்சு எவ்வளவு ப்ரோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. பர் வீக்கு வந்து 20 hours வேலை பார்க்குறீங்க. ஸோ ஏப்ரல் 1ல இருந்து புது நேஷனல் மினிமம் வேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12.21 pence இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஸோ 20 ஹவர்ஸ்க்கு 12.21 வாங்கினா உங்களோட வீக்லி பே வந்து பார்த்தீங்கன்னா 245 pounds, அதாவது 24,500 ரூபாய் இந்தியா காசுக்கு பார்த்தீங்கன்னா 24,500 ரூபாய் ஒரு வீக்குக்கு சொல்றேன். ஸோ அதே மாதிரி 4 weeks இருக்குங்க. 4 weeksக்கு வந்து பார்த்தீங்கன்னா 977 pounds வரும், அதாவது 97,700 சம்திங் வரும். இது வந்து உங்களோட டேர்ம் டைம்ல வந்து நார்மல் பே. சரியா, இது வந்து டேர்ம் டைம்ல வந்து நீங்க லீகலா 20 hours தான் ஒர்க் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸா இருந்துட்டு. நீங்க ஹாலிடே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 40 hours ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில இருந்து இந்த மாதிரி எனக்கு ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வாங்கி தரணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் லெட்டர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இவங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும், எப்போ ஹாலிடே அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ அதை வந்து நீங்க ஒரு ப்ரூஃபா யூஸ் பண்ணி உங்க எம்ப்ளாயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஓகேப்பா நீ 40 hours வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் வீக்லி 40 hours வேலை செய்யற போற எனக்கு எவ்வளவு பே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 ஹவர்ஸ்க்கு 1221 போட்டா ஸோ வீக்லி வந்து பாத்தீங்கன்னா 490 pounds அப்படியே டபுளா கிடைக்குங்க. ஸோ அரௌண்ட் 50,000 வச்சுக்கலாம். ஸோ அவ்வளவு வந்து பர் வீக் அப்படி பாத்தீங்கன்னா 4 வீக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 2 lakhs வந்து நீங்க earn பண்ண போறீங்க. 2,000 pounds
per மந்த்துக்கு. ஸோ ஒரு சில மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 வீக்ஸ் வருங்க. அப்படி வரும்போது வீக்லி பே வந்து 5 வீக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது வீக்லி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு சில மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 வீக் வரும் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 வீக்ஸ் கால்குலேட் பண்ணி தான் பே பண்ணுவாங்க. ஸோ 1-2 மாசம் அப்படி எக்ஸ்ட்ரா வரனால உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ ஏப்ரல் 1லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மினிமம் வேஜ் வந்து 12.21 பென்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த இன்ஃபோ. ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இன்னும் தெரியாமல் இருந்தால் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பாய்.